Hi honeys, welcome to Bunnyfix. I am Jia. Today நம்ம சேனல்ல மாஃபியாஸ் குயின் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் பார்ட்ல நீங்க பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மேரேஜ்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் அங்கே போய் நின்றுட்டு அங்கேருந்து ஓடி வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி நம்ம பசங்க கண்ணில் மாட்டி அங்கே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இதோட தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்போ ஜிமின் தான் உங்களோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு எந்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ பெரிய மேன்ஷன். என்னடா இதை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு வாரம் பத்தும் போலையே. என்னடி நோட்டை விட்டுட்டே வந்துட்டு இருக்க? இல்லை, இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய மேன்ஷனில் நீங்கள் இவ்வளோ பேர் தான் இருக்கீங்களா? ஆஹா, அப்படியெல்லாம் இல்லையே. சர்வன்ஸ் இருக்காங்க. சர்வன்ஸா? சர்வன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஆ, இருக்காங்களே. ஓ, சரி சரி. நீ மட்டும்தான் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிற. மற்ற 6 பேரும் என்ன எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ரொம்ப அரகண்டாக பேசுகிறாங்க. அதெல்லாம் அப்படி தான். அவனுங்களுக்கு 6 பேருக்கும் மனசே கிடையாது. அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்த்து ஐவிங் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு நீ பச்சையாக ஃப்ளிப் பண்ணுற இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ ஒரு ரூமில் உங்களை கொண்டு விட உங்கள் வீடு சைஸுக்கு இருக்க அந்த ரூமு. எம்மாடியோ, இவ்வளோ பெரிய ரூமா? இது எங்களோட வீடு சைஸ்க்கு தான் இருக்குது. இவ்வளோ தான் எங்கள் வீடு இருக்கும். ஆனால் ஒரு ரூமு எவ்வளோ பெருசாக இருக்குது. பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மேன்ஷன்லேயே இதான் ரொம்ப நல்ல ரூம். யூனோ? எனக்கு தெரியாது. எங்கேயோ உட்காரு. உனக்கு எதாவது சாப்பிட வேணுமா? இல்லை வேணாம். நீ தான் கொஞ்சம் நல்லா பேசுகிற. ஆமாம், நைட்டு வந்து என்ன நடக்கும்? ஏய், அவன் கேட்டதுக்கெல்லாம் உட்காந்து மண்டையாட்டிகிட்டு இருந்த. நைட்டு என்ன நடக்கும்னே தெரியாது அவனுக்கு? இல்லையே, எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்றையா ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாங்க. என்ன பண்ணுறதுப்பா, எங்கள் அம்மாவுக்கு கஷ்டம். அவனும் என்ன சொல்லி தொலைஞ்சான்னு தெரியல. எங்கள் அம்மா வேற எல்லாத்தையும் அவசர அவசரமாக பண்ணி தொலைஞ்சிட்டாங்க. எனக்கு தான் இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லையே, அதான் ஓடி வந்துட்டேன். ஆமாம், நைட்டு என்ன நடக்கும்? ஏதாவது கூட்டமாக 7 பேருக்கு மத்தியில் என்ன வச்சு பேசிகிட்டு இருப்பீங்களா? இல்லை, அதான் யாரையும் சூஸ் பண்ணனே, அவன் மட்டும் உட்காந்து லெசன் எடுத்துகிட்டு இருப்பானா? என்ன நடக்கும்? நைட்டு பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. சரி, நைட்டு நடக்க இருக்கிற நடப்புக்கு நீ கொஞ்சம் நல்லா சாப்பிடணும். என்ன அவன் ஜேகே. சாரி, இன்னைக்கு நைட்ல இருந்து இல்லைல்ல, நாளையில இருந்து தானே? ஆமாம், நாளைக்கு நைட்டில். சரி, நீ இன்னையிலேருந்து நல்லா சாப்பிடு. உனக்கு ஃபுட்டு அனுப்பி வைக்கிறேன். வேணாம், நீ டைனிங் ஹாலுக்கே வந்துடு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அப்படியே இறங்கி போயிடுது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. நைட் அப்படி என்ன நடக்கும்? யாருக்கிட்டே கேட்குறது? ஒருவேளை ஜங்குக்கிட்டே கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்கு உங்களோட ரூமை க்ராஸ் பண்ணி போக நீங்கள் அப்படியே உள்ளேருந்து கூப்பிட்றீங்க, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குது. என்ன ஒருக்கா வாங்கலை? என்ன? இல்லை, எனக்கு ஒன்று கேட்கணும். நைட்டு எல்லார் கூடவும் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஹெட்டு சீஃபு சொன்னார்ல. ஹெட்டா? சீஃபா? யாரு? அதான் நம்ஜூன் சொன்னார்ல. ஆமாம், அதான் நைட்டு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது லெசன் ஏதாவது எடுப்பீங்களா? லெசனா? அப்படியெல்லாம் இல்லையே. அப்புறம் இதுக்கு நைட்டு கான்ஃபிடென்ஸு அது இது அதெல்லாம்? ஓ, உனக்கு எதுவுமே தெரியாதா? சாரி, எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் சொன்ன கொஞ்சம் நாளைக்கு எனக்கு வசதியாக இருக்கும்ல. நான் சொல்கிறத விட செஞ்சு காட்டவா? நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அதில் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் விட அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படியே நடந்து போயிடுது. ஸோ இவன் ரொம்ப கொடுமைக்காரனாக இருக்கானே, பேசுகிறதுலேயே பக்குன்னு சொல்லி அள்ளு விட்டு போகுது. சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பெட்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே லஞ்ச் டைமும் ஆகுது. அப்போ உங்களை தான் சாப்பிட கூப்பிடுறாங்க. நீங்களும் அப்படியே மெதுவாக போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ நம்பிச்சு இருந்துட்டு, என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க? இல்லை, நீங்கள்லாம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் எங்கள் கூடலாம் உட்காந்து சாப்பிட மாட்டிங்களோ? அப்படியெல்லாம் இல்லை, வந்து உட்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு சேர் பக்கத்தில் போய் அப்படியே உட்காடுறீங்க. ஸோ சர்வன்ஸும் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்களும் உட்காந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன இவ்வளோ பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க? அப்படியெல்லாம் இல்லையே, ஸ்பீடாக தானே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸ்பீடாக சாப்பிடு, சீக்கிரம்.
ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ரூமில் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. எப்பா நான்லாம் இவ்வளோ ஸ்லோ ஈட்ரு, இவங்க எல்லாம் காட்டுற மிரட்டல 1 மணி நேரம் வச்சு உருட்டுறவ 1/2 hourலேயே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது, இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னை இங்கேருந்து யாராவது கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா? ஆ அந்த ஆள் தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே, அவருக்கு கூட ஒரு அறிவில்ல இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு யாருமே ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்காங்களா? ஓ மை காட், என்னை தேடுறதே விட்டுட்டாங்களா ஒரு வேளை? அப்படி மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க, நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படுத்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் வரான். என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆ எனக்கு என்னோட அம்மா நினைப்பா இருக்கு, எனக்கு இங்கே எதுவுமே பிடிக்கல, நீங்கள் ஏன் இவ்வளோ அரகண்டா நடந்துக்கிறீங்க, நான் இல்லைன்னா 1 hour வச்சு சாப்பிடுவேன். அவர் என்னடானா அப்படி மிரட்டுறாரு. அவன் அப்படிதான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பான், லீடர் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் வந்ததுலேருந்து உன்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், உன்கிட்ட தானே என்னால் என்ன வேணால் கேட்க முடியும். நீ எல்லார்கிட்டயும் பேசு, ஒவ்வொரு டே நைட்டும் ஒருத்தங்க வருவாங்க, அப்போ எல்லார்கிட்டயும் பேசும்போது சரியாக போயிடும். அப்படி சொல்கிறியா? ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் அந்த டே அப்படியே பாஸ் ஆகி போகுது. நீங்கள் ஓரளவு ஜிமின் கிட்டையாவது கொஞ்சம் நல்லா பேசுகிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் செம்மையாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ இங்கே மீட்டிங் ஹாலில் தான் 7 பேர் உட்காந்துட்ருக்காங்க. நம்ஜூன் அவள் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டா. ஏன் ஜெக்கி ஏன் அப்படி சொல்கிற? அவளுக்கு நைட் ஸ்டாண்ட்னா என்னன்னே தெரியல, அது உனக்கு புரியுதா? டேய் என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் அவளுக்கு எதுவுமே தெரியல, நான் கூட பேசி பார்த்தேன். அப்போ தான் சொன்னா ஏதோ நைட்டு படுக்கிறது தர்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களே என்னன்னு கேட்டா. நானும் அவங்ககிட்டயே போய் கேட்டுப்பாரு, அதாவது ஜெகி கிட்ட கேட்டுப்பாருன்னு சொன்னேன். அதான் அவளும் கேட்டிருக்கா. என்ன மச்சான்? ஆமாம் கேட்டா. அவளுக்கு அதுல எல்லாம் கிளாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த மாதிரி ஒரு சைல்டிஷான ஒரு பொண்ணை வச்சுட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. டே அப்படியெல்லாம் இல்லைடா, 1 day எல்லாம் பண்ணால் தன்னால் சரியாக போயிடும். நம்ஜூன் இங்கே பாரு, இப்படிப்பட்ட கேர்ள்ஸ்னால் கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இருக்காது. தென் நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறதுல இங்கே பாரு, இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு வந்து நம்மக்கிட்டெல்லாம் படிக்கணும் அப்படியெல்லாம் எந்த விளக்கணையும் தேவையில்லை சரியா? எதுவும் தெரியாமையே இருக்கட்டும், அதுதான் நம்மளுக்கும் நல்லது. அப்போ நீ என்ன தான் சொல்ல வர? இன்னைக்கு நைட்டு நீ அவள் கூட இரு, நீ எல்லாம் 1 night ஸ்டன் பண்ணாலே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் போ. ஷோ நம்ஜூன் ஜேகே நான் சொன்னதை மட்டும் செய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கையும் ஓடல காலும் ஓடல அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ அப்படியே தயங்க இருந்துட்டு, நம்ஜூன் நேற்றுக்கு நீ கன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணல, அதெல்லாம் வந்துருச்சு, நான் குடோனில் எல்லாத்தையும் இன்புட் பண்ணிட்டேன், நீ வந்து ஒன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா ஓகே ஆயிரும். எல்லாம் வாங்கடா கன் குடோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் அப்படியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகுது. ஸோ நீங்களும் அப்படியே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துலேயே டிஃபன் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி என்னடா டைனிங் ஹாலுக்கு யாரும் போகலையோ, சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ இப்படி தான் அந்த டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகுது. இப்படியே நைட் 8 o'clock ஆகுது. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இன்றைக்கி தானே அவர் வர வேண்டிய நாள். ஆண்டவரே எதுவும் தப்பாக எதுவும் நடந்துடக்கூடாது. தப்பாக நடக்கிறது என்ன இருக்குது, என்கிட்டலாம் யார் தப்பாக நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகேவும் ஒரு 8:30 அப்படி இருக்கும்போது வராரு. அப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. வந்துட்டிங்களா? பேசலாம் வாங்க உட்காருங்க. என்ன நினச்சிட்ருக்க? என்ன மட்டமான ஸ்மெல் இது? ஓ ஸ்மெல், இன்னைக்கு குடிச்சிருக்கீங்களா? சரி பரவாயில்ல, என்ன சொல்லணும்? சொல்கிறதுக்காக நான் வரவே இல்லடி. இல்லை எனக்கு புரியல. ஐ நீட் யூ. இல்லை என்ன சொல்கிறீங்க? நீடி என்ன எடுத்துக்கோ. ஜங்குக், are you crazy? No, I'm serious. வேணாம், நான் ஒன்று எடுத்துக்கிறேன், நீ என்ன எடுத்துக்க வேணாம், அந்த வெங்காயத்துக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே சடனாக இழுத்து பெட்டில் போட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு.
ஜங்கு ஜங்கு என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு 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 இதெல்லாம் பிடிக்கல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜங்குக்கை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி தள்ளிட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் வேலைக்கே ஆகலை. ஏ என்னாடி, இதை பற்றி தானே அவனை பேசிகிட்டு இருந்தான். ஆ, எனக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் கற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக நெக்கு ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் இருந்துட்டு ஜங்க ஜங்க இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே தட்டி விடுறதில்ல, அதுலேயே தான் இருக்கீங்க. அப்படியே தட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அப்படியே நீங்கள் படுத்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கிஸ்ஸெல்லாம் அப்படியே ரொம்ப டீப்பாக மாறி அங்கங்கேயா பைட்டிங்காக இருக்குது. ஹிக்கி மேக் பண்ணிகிட்டு இருக்கான் ஜங்குக். உங்களுக்கு சுத்தமாக முடியல. ஜெக்கி ஜெக்கி ரொம்ப வலிக்குது, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பயங்கரமாக படுத்து அழுதுட்ருக்கீங்க. ஜெகி இருந்துட்டு கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டை கழட்டிட்டு உங்களோட டாப் வியர் எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன என்ன பண்ணுறீங்க? ஓவரா ஆக்டிங் போடாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கியோட பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் எடுத்து உங்கள் ஹெட்டுக்கு மேலே வச்சு அப்படியே ஹேங் பண்ணிவிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுற மறுபடியும் உங்களால் சுத்தமாக முடியல. உங்களோட நெக் ஏரியா அங்கெல்லாம் பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணி சக் பண்ணுறாரு. உங்களுக்கு பெயினாகவும் இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் சுத்தமாக பிடிக்கல. அப்படி படுத்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ் எல்லாம் அவ்வளோ டியர்ஸ், அப்படியே உங்களோட ஐஸ் எல்லாம் பயங்கர ரெட்டிஷாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது என்னாச்சு பேபி? டயர்ட் ஆகிட்டியா? எனக்கு பிடிக்கல, என்னை வெட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன். நீங்கள் இப்படி இருக்கிறது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை வெட்டுருங்க ப்ளீஸ். எதுவும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட பாட்டம் வியர் அதையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணி ஜெக்கியோட பேண்ட் அண்ட் பாக்ஸஸையும் அவரும் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு வேணாம், இது எதுவும் வேணாம், எனக்கு இது எதுவும் தெரியாது, ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ உங்களோட பாட்டத்தை அப்படியே பார்த்ததும் ஜேகேக்கு அப்படியே மூடு தலைக்கேறிடுச்சு. அப்படியே உங்களை ஃபுல்லாக உங்களோட ஹிப்பு தென் டாப் ஏரியா ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணி சக் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு சுத்தமாக பெயின் தாங்க முடியல. அப்படியே நீங்கள் படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாமல் டக்குன்னு இன்சர்ட் பண்ணிடுறாரு ஜேகே. உங்களுக்கு அந்த பெயினும் சுத்தமாக தாங்க முடியல. இட்ஸ் பிளடி டைட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வச்சு பயங்கர ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்க உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே நீங்கள் 2 பேரும் பெட்டில் படுத்து ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க. என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது, வேணாம் வேணாம் போதும், வலிக்குது ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி படுத்து ரொம்ப அழுறீங்க. ஜேகே இருந்துட்டு என்னாச்சு பேபிகா? என்னடி, எதுக்காக படுத்து அழுதுட்டு இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச். ஒன் நைட் ஸ்டாண்டுக்கே இவ்வளோ ப்ரெஷர் தரியடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு அவங்க பக்கத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் படுக்குது. பிகாஸ் ஜேகேக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் படுத்ததுக்கப்புறம் திருப்பியும் இதே ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே சுத்தமாக முடியல. அழுது ப்ளஸ் இந்த பெயின் எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி நீங்கள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டே போயிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேகேக்கும் அப்படியே டயர்டாகி உங்கள் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களால் சுத்தமாக ஐஸ் ஓப்பன் கூட பண்ணவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் ஜேகேயோட ஹக்கில் தான் இன்னுமே இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஸோ அப்படியே மறுபடியும் படுத்து தூங்கிடுறீங்க. பிகாஸ் அவ்வளோ டயர்டாக இருக்குது உங்களுக்கு. தென் ஜேகே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அப்படியே எந்திரிச்சு பார்த்தா பெட்டு ஃபுல்லாக ஒரே பிளட்டாக தான் இருக்குது. ஓ காட், அப்போவே சொன்னேன் அவங்கிட்ட ஒயான் ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டாக உங்களோட ஃபேஸ் அப்படியே தட்ட நீங்கள் எந்திரிக்கலை. டேம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வெளியே வர ஜிமின் அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கான். என்னடா மச்சான் நைட்டு அதான் முடிஞ்சுதா? முடிஞ்சுதுடா. என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? பெட்டு ஃபுல்லாக பிளட்டு. என்னடா சொல்கிற? நைட்டு பண்ணும்போதே ஃபீல் ஆச்சுடா. ஸோ எவ்வளோ டைட்டு தெரியுமா? 1 ரவுண்டுக்கே செம்மையாக டயர்டாயிடுச்சு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, சின்ன பொண்ணுடா. ஏய் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அதில் தான் கணக்கும் கண்ணியமாக இருந்துகிட்டு இருக்கோம். ஒரே பொண்ணு தான் சரியா? 7 பேருக்குமே ஒரே பொண்ணு தான். என்ன புரிஞ்சுதா? சரி தொலைஞ்சுது, வா ரெடி ஆகிட்டு வரேன். இன்றைக்கும் கான்ஃபிடென்ஸ் ஹாலில் மீட் பண்ணலாம். சரி நான் நம்ஜன் கிட்ட கேட்டுடுறேன். போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு இங்கே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஜேகேவோட பார்ட்டில் தென் வந்து அந்த தைஸ் ஏரியாவில் எல்லாம் பிளட் ஸ்ட்ரைன் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு ஓ டூ ஃப்ரெஷ், நம்மளுக்கு மட்டும் கிடச்சா நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறது, சரி ஹயான்ஸ் தானே விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பாட்டுக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வருது. ஸோ அப்படியே எல்லாரும் அரேஞ்ச் ஆகியிருக்காங்க. நான் சொன்னதாண்டா அவள் ரொம்ப சின்ன பொண்ணு. பண்ணும் போதே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒன்று, அவளுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல, அவ்வளோதான். பண்ணு பார்ப்போம். 7 டேஸும் டார்ச்சர் தாங்க முடியாமல் எல்லா அவளுக மாதிரி இவளும் ஓடி போயிட்டான்னா எல்லா பொண்ணுங்களை மாதிரி இவளை நினச்சிட்டு விட்டுற வேண்டியதுதான். பட் நம்மளெல்லாம் பிடிச்சிச்சின்னா இவன் தான் நம்மளோட குயின், ஓகேவா? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்செப்டும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் முழிச்சே பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா பக்கத்தில் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸும் உங்களோட பாடியில் பிளாங்கெட்டும் கவர் ஆகிருக்கு. ஸோ அப்படியே மெதுவாக எண்ணிக்கிறீங்க. எண்ணிச்சு அப்படியே பெட்டில் சாஞ்சு உட்காடுறீங்க. ஐயோ எதுக்குடா இங்கே வந்து மாட்டினேன்? என்ன இது இப்படி பெயினாக இருக்கு? 1 நைட் ஒருத்தன் பண்ணதே தாங்க முடியலையே. 7 நாள் 7 பேரும் வச்சு பண்ண காட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக முடியல. அப்படியே எழுப்பி உட்காந்துட்டு இருக்கீங்க. கையெல்லாம் என்ன இப்படி வலிக்குது, காலு எம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க. இதெல்லாம் உன்னால் முடியாது வாயன். ஐயோ வெளியே போனால் சாவடிச்சிடுவாங்களே. இங்கே இருந்துடலாம். ஐயோ யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஜிமின் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவன் குழந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கே நீங்கள் என்னென்னமோ நினச்சிட்டு ரொம்ப பொறுமையாக எண்ணிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் வரான் கொஞ்சம் நேரத்தில். எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் ஓகே தான். ரெஸ்ட் ரூமில் ஹாட் வாட்டர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தயாங் தான் பண்ணது. தயாங்கா இவ்வளோ நல்லவர் அவரு? நல்லவன் தான். அப்புறம் நேற்று நைட்டு எப்படி போச்சு? ஒரு வார்த்தை சொன்னியாடா, உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும் தானே? தெரியும். எல்லார் கூடவுமே இந்த மாதிரி தான் இருப்பாங்களா? எல்லார் கூடயுமேன்னு சொல்ல முடியாது. சில பொண்ணுங்களை எப்படி தூக்கிட்டு வந்துடுவோம். சில பேர் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஓடி போயிடுவாங்க. உன்ன மாதிரி இன்னசென்ட்டான கேர்ள்ஸை தான் தூக்கிட்டு வருவோம். டாப் கேர்ள்ஸு அதெல்லாம் செட் ஆகாது. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரே போட்டு தள்ளிடுவோம், அவ்வளோதான். உன்ன மாதிரி இன்னசென்ட்டான கேர்ள்ஸை தூக்கிட்டு வருவோம். 1 நைட் கூட தாங்க மாட்டாளுங்க. ஆனால் நீ என்னடானா செகண்ட் டேவே கூட குத்து மக்கள்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்க. என்னன்னா சுத்தமாக முடியல. இன்னைக்கு யாரு ஹோபாவையா செலக்ட் பண்ணா? ஓ மை காட், என்னால் முடியாது. நான் பேசாமல் ஹோபிக்கிட்ட பேசி பார்க்கவா? எந்த விளக்கண்ணையும் இங்கே செட் ஆகாது. அதெல்லாம் நடக்கிறது தான். 7 டேஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ ஒபே பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஹாப்பி லீடிங் தான். என்ன சொல்கிற? இந்த 1 வீக் அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுது. 1 வீக்கா? ஒவ்வொரு டேவும் ஒவ்வொருத்தர் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் லைஃப் வேறு லெவலில் இருக்குமா? என்ன சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த நைட் அப்படி நடந்தனால தான் உங்களுக்கு ஃபுட் எல்லாமே வந்து உங்கள் ரூமுக்கே எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எல்லாமே ப்ரோட்டீன் ரிலேட்டபிள் ஃபுட்ஸ் தான். ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஜூஸு, அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி இதெல்லாம் தான் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கீங்க.
உங்களுக்கு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது எந்திரிச்சு நிற்கிறதுக்கு அந்த இது வருது. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிச்சு கார்டன் சைடு போகிறீங்க. அப்படியே போயிட்டு நின்று பார்த்தா அங்கெல்லாம் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிளேஸ் எல்லாம். ஸோ அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஜெய்கோப் இப்படியே பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணுது. ஹோபி என்னாச்சு? ஹவு டு யூ ஃபீல்? நவ் பெட்டர். நைட் என் கூட இருக்கியா? ஸ்டன் பண்ண முடியுமா உன்னால்? எனக்கு ஓகே தான், ஐ எம் ஓகே. பட் எனக்கு ஜிமின் ஒன்று சொன்னா. என்ன? இல்லை, இந்த 1 வீக்குக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு சம்திங் சொன்னா. அப்படியெல்லாம் இல்லை, ஹார்டர் தென் தான். எனக்கு தெரியல, அதெல்லாம் நம்ஜும் டிசைட் பண்ணுறது தான். உன்னோட டேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ தான் சூஸ் பண்ணிக்கணும். இந்த கார்டன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது யார்? சர்வன்ஸ் தான். இங்கே எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களுக்கு வெளியே போகிறது, காசை கொள்ளையடிச்சிட்டு வர்றது, இது மட்டும்தான் எங்களோட வேலை. ஓ, அப்போ வீட்டில எல்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்களா எப்போவுமே? நாட் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகோப் அப்படியே சொல்லிட்டு போகுது. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜெகோப்புக்கு உங்களோட மேலே ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப கேர் பண்ணிப்பாரு அந்த மாதிரி. பார்த்த ஒரே நாள்லேயே ரொம்ப கேரிங் அந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜிமின்கிட்டேயும் ஜெகோப்கிட்டேயும் ஓரளவு பழகிட்டீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய்.